இயேசு உயிர்த்தெழுந்தப்புறம் நிறைய பேரை சந்திச்சாரு. ஆனா ரெண்டு பேரை மட்டும் ரொம்ப ஸ்பெஷலா தனியா சந்திச்சாரு. எதுக்கு தெரியுமா? அவரோட சபைய கட்டுறதுக்கு. இந்த 2 சந்திப்புகள் தான் திருச்சபையோட எதிர்காலத்தையே தீர்மானிச்சதுன்னு சொன்னா அது மிகையாகாது. வாங்க, அத பத்தி தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். சரி, ஒரு கேள்வி. இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு பலருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவர் காட்சி கொடுத்தாருன்னு. ஆனா ஒரு கூட்டமா இல்லாம தனியா ஒரு குறிப்பிட்ட மிஷனுக்காக அவர் முதல்ல சந்திச்ச சீடர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புதர் இல்லையா? அடுத்த கேள்வி இன்னும் சுவாரஸ்யமானது. ஆரம்பத்துல இயேசுவையே நம்பாம ஒரு முழு சந்தேகவாதியா இருந்த ஒருத்தர் திடீர்னு எப்படி உலகத்தோட முதல் பாஸ்டரா மாறினாரு? யோசிச்சு பாருங்க. இந்த ஆச்சரியமான மாற்றத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு? வாங்க, இந்த 2 பேரோட கதையையும் நாம இப்ப தோண்டி துளை பார்க்கலாம். முதல்ல நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச பேதுருவ பத்தி பாப்போம். அவரோட கதை ஒரு பெரிய வீழ்ச்சி, அப்புறம் நம்பவே முடியாத ஒரு எழுச்சி. இயேசுவ கைது செஞ்ச அந்த ராத்திரி பேதுருவுக்கு அது ஒரு இருண்ட ராத்திரி. ஒரு தடவல்ல, 2 தடவல்ல, 3 தடவை அந்த மனுஷனை எனக்கு தெரியாதுன்னு சொன்னாரு. இது வெறும் பயத்துல வந்த வார்த்தை இல்ல. அது அவரோட நம்பிக்கை, விசுவாசம் எல்லாத்தையும் உடைச்சு போட்ட ஒரு தருணம். அவரோட வாழ்க்கையில இதைவிட ஒரு மோசமான புள்ளி இருந்திருக்கவே முடியாது. ஆனா இங்கதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட். பலரும் கவனிக்காத ஒரு விஷயம் நடக்குது. இயேசு மத்த சீஷர்கள் எல்லாருக்கும் முன்னாடி தோன்றுவதற்கு முன்னாடியே பேதுருவ மட்டும் தனியா சந்திக்கிறாரு. ஆமா, தனியா. லூக்கா 24:34, 1 கொரிந்தியர் 15:5 இத உறுதிப்படுத்துது. இந்த ஒரு தனிப்பட்ட சந்திப்பு தான் பேதுருவோட மறுவாழ்வுக்கு போடப்பட்ட முதல் படி. அந்த தனி சந்திப்பு ஒரு ஆரம்பம் தான். பேதுருவ முழுசா சரி செய்யற நிகழ்வு பகிரங்கமா கலிலேயா கடற்கரையில மத்த சீஷர்களுக்கு முன்னாடி நடக்குது. இந்த பிரபலமான காட்சி ஒரு ஆழமான உரையாடலுக்கு களமமைக்குது. இங்க இயேசு செஞ்சது கொஞ்சம் நல்லா கவனிங்க. பேதுரு 3 தடவை மறுதளிச்சாரு இல்லையா? அதுக்கு பதிலா இயேசு 3 தடவை கேக்குறாரு, நீ என்ன நேசிக்கிறாயான்னு. ஒவ்வொரு தடவை பேதுரு ஆம் சொன்ன பிறகும் இயேசு ஒரு கட்டளையை கொடுக்கறாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. இது வெறும் மன்னிப்பு மட்டும் இல்ல, இது அதிகாரத்தை திரும்ப கொடுக்கிற ஒரு செயல். உடைந்த ஒருத்தரை மறுபடியும் தலைவரா மாத்துறது. இந்த மறுசீரமைப்போட விளைவு உடனடியா தெரிய ஆரம்பிச்சுது. அப்போஸ்தலர் புத்தகத்துல பாத்தீங்கன்னா பேதுரு ஒரு புது தைரியத்தோட வராரு. பெந்தகுஸ்தே நாள்ல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பிரசங்கம் பண்றாரு. யூதர்களுக்கு மட்டும் இல்ல, புறஜாதியினருக்கும் சபையோட கதவை திறந்து வைக்கிறாரு. அவரு திருச்சபையோட வெளி உலக பணிக்கான ஒரு அசைக்க முடியாத தூணா மாறிட்டாரு. அப்போ பேதுருவோட கதையிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, இயேசு அவரை சரி செஞ்சது அவரோட தனிப்பட்ட ஆறுதலுக்காக மட்டும் இல்ல, அது ஒரு பெரிய நோக்கத்துக்காக. அதாவது திருச்சபைய வழிநடத்த தேவையான ஆவிக்குரிய அதிகாரத்துக்கு அவரை தயார்படுத்துறதுக்காக. சரி, இப்போ நம்ம 2வது முக்கியமான நபருக்கு வருவோம். இவர் பேதுரு மாதிரி இல்ல, ஒரு சர்ப்ரைஸ் லீடர். வேற யாரும் இல்ல, இயேசுவோட சொந்த தம்பி யாக்கோபு. இந்த ஒப்பீட பாருங்களேன், எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னு. இயேசு ஊழியம் செஞ்ச காலத்துல அவரோட சொந்த தம்பியான யாக்கோபே அவரை நம்பல. ஒரு முழு சந்தேகவாதியா இருந்தார். ஆனா உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் அதே யாக்கோபு தான் எருசலேம் திருச்சபையோட தலைவரா அப்போஸ்தலர்களை மதிக்கிற ஒரு பெரிய தூணா மாறுறாரு. எப்படி எப்படி இந்த பிரம்மாண்டமான மாற்றம் நடந்தது? பேதுருவுக்கு மாதிரியே யாக்கோபோட மாற்றத்துக்கும் காரணம் ஒரு தனிப்பட்ட சந்திப்பு தான். உயிர்த்தெழுந்த இயேசு யாக்கோபுக்கும் தனியா காட்சி கொடுக்கறாரு. அந்த ஒரே ஒரு சந்திப்பு அவரோட எல்லா சந்தேகத்தையும் தவிடுபொடியாக்கி அவரை ஒரு அசைக்க முடியாத விசுவாசியா மாத்திருச்சு. ஆனா இங்க ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. பேதுருவோட சந்திப்பு அவரோட தோல்வியை சரி செஞ்சு அதிகாரத்தை திரும்ப கொடுக்கறதுக்கு. ஆனா யாக்கோபோட சந்திப்பு அப்படி இல்ல. அது ஒரு தோல்வியை சரி செய்யறதுக்காக நடக்கல. அது அசைக்க முடியாத சந்தேகத்தை ஒரு சபையையே வழிநடத்தக்கூடிய ஒரு போதக பொறுப்பா மாத்துறதுக்காக நடந்தது. ஆக யாக்கோபோட பயணத்திலிருந்து நம்ம கத்துக்கிற முக்கியமான பாடம் இதுதான். அவருக்கு கிடைச்ச அந்த தெய்வீக வெளிப்பாடு ஒரு சாதாரண சந்தேகவாதிய எருசலேம் சபையோட முதல் தலைமை போதகரா மாத்துச்சு. பேதுரு, யாக்கோபு இவங்களோட இந்த சந்திப்புகள் மட்டும் தனியா நடக்கல. இது உயிர்த்தெழுந்த இயேசுவோட ஒரு பெரிய திட்டத்தோட ஒரு பகுதி. இப்ப வாங்க அந்த பெரிய சித்திரத்தை பார்க்கலாம். அப்பதான் இந்த 2 சந்திப்பும் ஏன் இவ்ளோ முக்கியம்னு புரியும். இந்த பட்டியலை பாருங்க. மகதேலேனா மரியாளுக்கு, கல்லறையிலிருந்து வந்த பெண்களுக்கு, எம்மாவுக்கு போற வழியில 2 சீடர்களுக்கு, மேலறையில 10 சீடர்களுக்கு, அப்புறம் தோமாவோட சேர்த்து 11 பேருக்கும், ஒரே நேரத்துல 500க்கும் மேற்பட்ட விசுவாசிகளுக்கு, கடைசியா பரமேறுதல் கூட்டத்துல இந்த தொடர் சந்திப்புகள் உயிர்த்தெழுதல் ஒரு கட்டுக்கதை இல்ல, அது ஒரு வரலாற்று உண்மைன்னு அடிச்சு சொல்லுது. இந்த ஒவ்வொரு சந்திப்புக்குமே ஒரு நோக்கம் இருந்துச்சு. சிலது ஆறுதல் கொடுக்க,
சிலது சந்தேகத்தை நீக்கி ஆதாரம் கொடுக்க, சிலது ஒரு பெரிய மிஷனை கொடுக்க, இன்னும் சிலது பேதுரு யாக்கோபு மாதிரி தலைமைத்துவத்தை உருவாக்குறதுக்கு. இது எல்லாமே ஒரு பெரிய திட்டத்தோட பாகம். சரி, இப்போ நாம பார்த்த அந்த 2 கதைகளையும் ஒன்னா சேர்த்து ஆதி திருச்சபையோட அஸ்திவாரம் எப்படி போடப்பட்டுச்சுன்ற இறுதி முடிவுக்கு வருவோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வரலாற்றுச் சான்று. ஆதி திருச்சபையோட மிக பழைய விசுவாச அறிக்கைகள்ல ஒன்னான 1 கொரிந்தியர் 15ல உயிர்த்தெழுதலுக்கு நிறைய சாட்சிகள் இருந்தாலும் தனி நபர்களா 2 பேரை மட்டும்தான் பேரு சொல்லி குறிப்பிடுறாங்க. பேதுரு அப்புறம் யாக்கோபு. ஏன் அவங்க 2 பேர் மட்டும்? இதுதான் நம்ம பார்த்த எல்லாத்தையும் சுருக்கமா சொல்லுது. ஏசு ரொம்ப திட்டமிட்டு 2 தூண்களை நிறுவனாரு. ஒன்னு, வீழ்ச்சியிலிருந்து மீட்கப்பட்ட பேதுரு. அவர் திருச்சபைய உலகத்துக்கு வெளியே தைரியமா கொண்டு போற வெளிப்புற அதிகாரத்தை பெற்றாரு. இன்னொன்னு, சந்தேகத்திலிருந்து மாற்றப்பட்ட யாக்கோபு. அவர் எருசலேம் தாய் திருச்சபைய வழிநடத்துற உட்புற ஸ்திரத்தன்மையை கொடுக்கற பொறுப்பை ஏத்துக்கிட்டாரு. ஒருத்தர் உலகளாவிய விரிவாக்கத்துக்கும் இன்னொருத்தர் உள் வளர்ச்சிக்கும் அஸ்திவாரமா இருந்தாங்க. ஆக கடைசியா நாம யோசிக்க வேண்டிய கேள்வி இதுதான். ஒருத்தரோட தோல்வியை சரி செஞ்ச அதிகாரத்தை கொடுத்த ஒரு சந்திப்பு, இன்னொருத்தரோட சந்தேகத்தை உடைச்சு தலைமை பொறுப்பை கொடுத்த இன்னொரு சந்திப்பு. இந்த 2 முக்கியமான நிகழ்வுகளும் நடக்காம இருந்திருந்தா இன்னைக்கு நாம பாக்குற திருச்சபை உருவாகி இருக்குமா? இந்த 2 தூண்கள் திருச்சபையோட அஸ்திவாரத்துக்கு எவ்வளவு முக்கியம் நீங்க நினைக்கிறீங்க?